அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாதாரண அடுப்புக்கறி மற்றும் சாம்பலை பயன்படுத்தி அதிலேருந்து எப்படி கரண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்களோட அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இது ஒர்க் ஆனதுனால உங்களுக்கு வீடியோவை எடுத்து பதிவிட்டிருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா 5 வாட்டர் பாட்டில், வேஸ்டான வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி அதனோட அடிப்பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஒரு 5 ஆணிகள், அதாவது 10 ஆணிகள், நல்லா நீளமாக இருக்கக்கூடிய 10 ஆணி எடுத்துக்கோங்க. சாம்பல் மற்றும் அடுப்புக்கறி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அடுப்புக்கறியை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. சாம்பல் நல்லா தூளாக எடுத்துக்கிட்டு ரெண்டத்தையும் சரி பாதி அளவு, பாதி 50-50 போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. கூழ் கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துக்கிட்டு ஆணியை 2 ஆணிக்கும் இந்த மாதிரி, அதாவது 10 ஆணிகளையும் இந்த மாதிரி 2 ஒயர் போட்டு இணைச்சிக்கோங்க. இந்த ஒயரை இணைச்சதுக்கப்புறம் இதை ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு ஆணி ஒரு பாட்டிலையும் இன்னொரு ஆணி அடுத்த பாட்டிலையும் நம்ம போடணும். அந்த பாட்டில் ஃபுல்லாக நம்ம கூழ் மாதிரி கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த அடுப்புக்கறி மற்றும் சாம்பலோட அந்த கலவையை எல்லா பாட்டிலையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரு இடத்துல கடைசியில் ஜாயின் ஆகிற இடத்துல நம்ம ஒரு பல்பை இணைக்கிறோம். இந்த ஒரு பாட்டிலுக்கும் இன்னொரு பாட்டிலேருந்து வரக்கூடிய ஒயரில் நம்ம பல்பை இணைச்சோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து லைட் எரியும். இது எங்களோட அரசு தொடக்கப்பள்ளியில் நாங்கள் செஞ்ச எளிய அறிவியல் சோதனை. நீங்களும் உங்களோட மாணவர்களுக்கு, உங்களோட குழந்தைகளுக்கு இந்த ஒரு சோதனை செஞ்சு காட்டி அவங்களோட அறிவியல் ஆர்வத்தை தூண்டலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களோட ரிசல்ட்டை கீழே கமெண்ட்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள். உங்களோட குழந்தைகளும் ஐன்ஸ்டீன் ஆகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி.